ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோழிகளுக்கு எதனால் வெள்ளை கழிச்சல் நோய் வருது, அப்படி வெள்ளை கழிச்சல் நோயால் பாதிக்கப்பட்ட கோழியை எப்படி நம்ம சரி செய்யலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு இந்த மாதிரி வீடியோவில் போடலான்னு இருக்கோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு எதனால் கோழிகளுக்கு இந்த மாதிரி வெள்ளை கழிச்சல் நோய் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷெட்டெல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் இருப்பீங்க. நீங்கள் க்ளீன் பண்ணாமல் இருக்கும்போது அந்த எச்சத்தெல்லாம் கோழிகள் வந்து சாப்பிடும். அது இயற்கையாகவே குணாதிசயம் கோழிகளுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஷெட்டில் க்ளீன் பண்ணாமல் வைக்கும்போது, அது இடத்த சுத்தமாக வைக்காத போது இந்த மாதிரி கோழிகளுக்கு ரத்த கழிச்சல், வெள்ளை கழிச்சல் இந்த மாதிரி நோயெலாம் வரும். ரத்த கழிச்சல் வந்து ரெட்டாக இருக்கும். வெள்ளை கழிச்சல்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அது வந்து வெள்ளையாக இருக்கும். இந்த வெள்ளை கழிச்சல் வந்து ஒரு குடல் சம்மந்தமான நோய் தான் கோழிகளுக்கு. ஒரு கோழி வெள்ளை கழிச்சல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்மளுக்கு தெரியும்னா, அந்த கோழி வந்து சரியாக தீவனமே எடுக்காது, பத்துக்குன்னே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எச்சம் போகிற இடத்த சுற்றி ஒயிட்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இந்த கோழி வந்து வெள்ளை கழிச்சல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு. இப்போ எப்படி இந்த வெள்ளை கழிச்சல் நோயால் பாதிக்கப்பட்ட கோழியை சரி செய்யலாம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இயற்கையான முறையில் தான் நம்ம கோழிகளுக்கு வெள்ளை கழிச்சல் நோயை சரி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், கீழநெல்லி இலை, அப்புறம் வேறு 2 பேத்துங்க, அதுக்கப்புறம் குப்பைமேனி. இந்த பொருள்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா அரைக்கணும். ஃபஸ்ட்டு மிளகு, சீரகம் போட்டு அரைங்க. இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே அரைங்க. மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் கீழநெல்லி ஆட் பண்ணுங்கள். கீழநெல்லி சேர்த்து அரைங்க. கீழநெல்லி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சதுக்கப்புறம் அது கூட குப்பைமேனி இலை சேர்த்து அரைங்க. குப்பைமேனி, கீழநெல்லி எல்லாம் அரைச்சதுக்கப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைங்க. இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா கொலையாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை எந்த கோழிக்கு வெள்ளை கழிச்சல் நோய் வந்திருக்கோ அந்த கோழி சாப்பிட்ற ஃபுட்டில் கலந்து வச்சுருங்க. அது சாப்பிட்லன்னா நீங்கள் அந்த கோழியை பிடிச்சி வாயில் ஒரு 3 உருண்டை சின்ன போட்டு விடுங்க. காலைல நைட்டு இந்த மாதிரி ஒரு 3 நாளைக்கு போடுங்க. வெள்ளை கழிச்சல் வந்து சரியாயிடும். நான் வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணேன், என் கோழிக்கு சரியாயிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோழி வளர்ப்பை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.